ஹாய்ங்க எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ நம்மக்கிட்ட ஏபிசி மால்ட் கிடைக்குங்க. ஏபிசி மால்ட் செய்கிறதுக்கு வந்துட்டு ஆப்பிள் 1 கிலோ, பீட்ரூட் 1 கிலோ, கேரட் 1 கிலோ எல்லாமே எடுத்து சுத்தமாக தோல் நீக்கிட்டு கழுவி இந்த மாதிரி துருவி அரைச்சி எடுத்துக்கலாங்க. ஏபிசி மால்ட்டுக்கு வந்துட்டு முந்திரி 150 கிராம், பாதாம் 150 கிராம், ஏலக்காய் 10 கிராம் எடுத்து அதையும் ரோஸ்ட் பண்ணி பொடி பண்ணிட்டு வந்துடலாங்க. மூணையும் அரைச்சிட்டு வடசட்டியில் ஊற்றிட்டு நல்லா கிளறி விடுங்க. கிளறி விடும்போது நம்ம வந்துட்டு ஆர்கானிக் சர்க்கரைங்க, எந்த ஒரு கெமிக்கல் ப்ரெசர்வேட்டிவ் இது எதுவுமே இல்லாத நல்ல சர்க்கரையாக வாங்கி இந்த மாதிரி சேர்த்துக்கணுங்க. சேர்த்தி நல்லா கிளறி விடணும். இந்த சர்க்கரை வந்து நல்லா மெல்ட் ஆகி வரணுங்க. மெல்ட் ஆகி இந்த மாதிரி கொதிக்கிற பக்குவத்துக்கு வரும்போது நம்ம வந்து மூடி போட்டுக்கணும். இல்லைனா நம்ம கையில் காலில் எல்லாமே தெறிக்கும். அது வந்து நம்ம மேலே பட்டுச்சுன்னா நல்லா கொப்பளம் போட்டுருங்க. இந்த மாதிரி டக்குன்னு நம்ம மூடிடணும். நல்லா கொதிக்கும் போது இது வந்து சிங்கிளால் செய்யவே முடியாதுங்க. நம்ம வந்து குவான்டிட்டி அதிகமாக செய்கிறோமில்லங்க, அதனால் 2 பேர் சேர்ந்து தான் செய்ய முடியும். கைவிடாமல் இந்த மாதிரி கிளறிட்டே இருக்கணும். கீழே பார்த்தீங்களா எந்த அளவுக்கு தெரிச்சிருக்குதுன்ட்டு. இப்போ நம்ம பொடி பண்ணி வச்ச முந்திரி, பாதாம், ஏலக்காய் இது எல்லாமே வந்துட்டு இது கூட சேர்த்து நல்லா கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும். ஏபிசி மால்ட் வந்துட்டு ரொம்ப ஹெல்த்தியான ட்ரிங்க்குங்க. ஹேர் க்ரோத் சரி பண்ணுங்க. நம்ம சருமம் நம்ம முகத்தில் வந்துட்டு ஒரு மாதிரி வறட்சியாக இருந்துச்சுன்னா ஸ்கின்னை வந்துட்டு நல்லா க்ளோ ஆக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். அந்த டே ஃபுல்லாக ஆக்டிவாக இருக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். நீங்கள் ஒரு ஸ்பூன் எடுத்து ஒரு டம்ளர் பாலில் போட்டு அத்தி குடிச்சிங்கன்னா இன்னும் அந்த பக்குவமே வரலிங்க. அடுப்பு வந்து ரொம்ப லோவாக வச்சு தான் நீங்கள் இந்த வேலை செய்யணும். மேலே தெறிக்கவே கூடாது. அந்தளவுக்கு பக்குவமாக கிளறணும். இன்னுமே நல்லா கிளறி கொடுக்கணும். இன்னுமே வந்துட்டு அந்த பதம் வரல பாருங்கள். கொஞ்சோண்டு பதம் மாறிச்சுனா கூட அது மாதிரி ஒரு மாதிரி ஜவ்வு மாதிரி ஆயிரும். நல்லா கைவிடாமல் கிளறி கொடுக்கணும். பாத்திரத்தில் ஒட்டவே கூடாதுங்க. கரண்டியில் வச்சுட்டு இந்த மாதிரி தேய்ச்சி கொடுத்துட்டே இருக்கணும். இந்த அளவுக்கு நல்லா ஆனதுக்கப்புறமா இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கீழே இறக்கலாம். ஒரு ஆள் வந்துட்டு பாத்திரத்தை நல்லா பிடிச்சிக்கணுங்க. இன்னொரு ஆள் வந்துட்டு கரண்டி வச்சு நல்லா தேய்ச்சி கொடுக்கணும். மால்ட்டை வந்துட்டு நல்லா இந்த மாதிரி தேய்ச்சிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்துட்டு அந்த பக்குவத்துக்கு வரும். நம்ம கொஞ்சமாக கை விட்டுட்டோம்னா கூட அது ஒரு மாதிரி கெட்டியாயிரும். என்னடா ஏபிசி மால்ட் இவ்வளோ ரேட்டுக்கு விற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த அளவுக்கு வேலை செய்யணுங்க. ஈஸியாக நம்மளுக்கு எந்த பொருளுமே கிடச்சிடாது இல்லைங்க. ஹெல்த்தியான ட்ரிங்க் எல்லாமே வந்துட்டு நம்ம கஷ்டப்பட்டு செய்கிறதுனால மட்டும்தான் நம்மளுக்கு வந்துட்டு கிடைக்கும். நல்லா கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி நல்லா தேய்ச்சதுக்கப்புறமா நமக்கு வந்துட்டு ஒரு மாதிரி கட்டி பதமாக வருங்க. இப்போ பார்த்தீங்களா எந்த அளவுக்கு மாறிடுச்சுன்னு. தேய்ச்சிட்டே இருந்தோம்னா இந்த மாதிரி வரும். இதை வந்துட்டு ஒரே ஒரு பல்ஸ் மோடில் போட்டு எடுத்துட்டோம்னா இப்போது மணலாக சூப்பரான ஏபிசி மால்ட் ரெடி ஆயிடுச்சுங்க. ஒரே ஒரு பல்ஸ் மோடு போட்டுட்டு நம்ம வந்துட்டு இப்போ பேக்கிங் போட்டுடலாம். 1/4 கிலோ 1/2 கிலோ பேக்கிங்கில் இப்போ நம்மக்கிட்ட கிடைக்குங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்கள் ஒரு தடவை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாமே வந்துட்டு நம்ம பேக்கிங் போட்டாச்சுங்க. 1/4 கிலோ 1/2 கிலோ இந்த மாதிரி பேக்கிங்கில் இருக்குது. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் வந்துட்டு வாங்கிக்கலாம். இந்த பொருள் மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட மசாலா வகைகள் எல்லாமே ரெடியாக இருக்குதுங்க. உங்களுக்கு என்னென்ன மசாலா தேவைனாலும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். கருவேப்பிலை பொடி, கருவேப்பிலை இட்லி சாதப்பொடி, முருங்கை இட்லி சாதப்பொடி, இட்லி மிளகாய் பொடி, 32 வகையான பொருள்களை வச்சு சிறுதானிய சத்து மாவு கிடைக்குங்க. சுத்தமான பசு நெய் கிடைக்குங்க எங்ககிட்ட. நாமளே போய் மசாலா வகையிலேருந்து வெண்ணெய் எடுத்துகிட்டு வந்து ரெடி பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் மல்லித்தூள், அதுக்கப்புறமா அரைச்சி பேக்கிங் சிக்கன் மசாலா, கரம் மசாலா, பிரியாணி மசாலா, சாம்பார் தடவை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். சீவக்காய் பொடியும் லைக் பண்ணுங்கள். எல்லாமே வந்துட்டு ஃப்ரெஷ் பேக்கிங்காக ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறேன். தேவைப்படுற